This video sponsored by BuyMode mobile app. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் 10th புக்லேருந்து 4வது இயரில் செயற்கை நுண்ணறிவை பற்றின இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இயல்பான மொழிநடை உருவாக்கும் நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன் என்னும் மென்பொருள் அதற்கு வேர்ட்ஸ்மித் எழுத்தாளி என்று பெயர் வைத்திருக்கிறார். 2016 IBM நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது. சீனாவில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளன. அவை அங்கு வரும் நோயாளிகளில் குரலையும் முகத்தையும் அடையாளம் கண்டு அவர்களின் கேள்விக்கு பதில் சொல்கின்றன. சீன மொழியின் வெவ்வேறு வட்டார வழக்குகளையும் கூட அவை புரிந்து கொண்டு பதில் அளிக்கின்றன. காணொளிகளை தொகுக்கும் மென்பொருள்களில் வீடியோ எடிட்டிங் இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்துகிறது. இதன் மூலம் நேரம் வீணாவது தவிர்க்கப்படுகிறது. இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத் ஸ்டேட் வங்கி இலா எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் என்னும் உரையாடும் மென்பொருளை சேட்பாட் உருவாக்கியிருக்கிறது. ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் அது உரையாடும். தெரியுமா? பெப்பர் ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர். இது உலக அளவில் விற்பனையாகும் ஒரு ரோபோ. வீட்டுக்கு, வணிகத்துக்கு, படிப்புக்கு என்று 3 வகை ரோபோக்கள் கிடைக்கின்றன. இவை மனிதரின் முக பாவனைகளிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகின்றன. பெப்பரை வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் வீடுகளில், வணிக நிறுவனங்களிலும் உணவு விடுதிகளிலும் பயன்படுத்துகிறார்கள். எத்திசையும் புகை மணக்க சீன நாட்டின் தமிழ் கல்வெட்டு. சீன நாட்டில் காண்டன் நகருக்கு 500 கல் வடக்கே சூவன்சவ் என்னும் துறைமுக நகர் உள்ளது. பண்டைய காலத்திலும் இது சிறந்த துறைமுகமாக விளங்குகின்றது. அந்த காலத்தில் தமிழ் வணிகர்கள் இந்நகருக்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளனர். அதன் காரணமாக சீனாவில் சிவன் கோவில் ஒன்று கட்டப்பட்டது. அது சீன பேரரசரான குப்லாய் கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது என்பதை குறிக்கும் தமிழ் கல்வெட்டு இன்றும் இக்கோயிலில் உள்ளது. இக்கோயிலில் சோழர்கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வீடியோவில் 10th புக்லேருந்து இயல் 4 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இயல் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்கலாம். நன்றி.